வணக்கம் நண்பர்களே, கோவையிலிருந்து சிவகுமார் பழனியப்பன். இன்னைக்கு பொள்ளாச்சி சம்பவம், பாலியல் சம்பவம் பெருசா தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுகிறது. சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சி பத்திரிகை ஊடகங்களும் இன்னைக்கு பெருசாக விவாதிக்கிறோம். பல நியூஸை கொண்டு வந்துட்டே இருக்கோம். நானும் எல்லாரும் மாதிரியும் எமோஷ்னலான போஸ்ட்லாம் நான் சோஷியல் மீடியாவில் பதிவிட்டேன், ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும். ஏன்னா அந்த வீடியோவோட தாக்கம் அந்த மாதிரி, அந்த வீடியோவை பார்த்த அந்த ஆடியோவை கேட்ட எந்த ஒரு சாதாரண மனிதனும் கொதித்து எழாமல், உணர்ச்சி பொங்காமல், ஆத்திரப்படாமல் இருந்திருக்கவே முடியாது. கண்களில் கண்ணீர் சிந்தாமல் இருந்திருக்கவே முடியாதுங்கிறது என்னோட தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. அந்த எதாச்சும் அந்த வீடியோவை பார்த்து கேட்டப்புறமா ஒரு வாரத்துக்கு தூங்கலை. அவ்வளோ அறியாமையே நான் தேம்பி அழுதேன். இப்படிப்பட்ட வக்கிரம் கொண்ட கருணை இல்லாத ஓநாய்களின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே மனசெல்லாம் பதறுது, வேதனையாக இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்குது, இதையே பேசுகிறோம். நம்ம இதை தாண்டி சரியான முறையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இனி வரும் காலங்களில் எந்த ஒரு பெண்ணுக்கும் குழந்தைக்கும் யாருக்கும் இது போன்ற ஒரு டிஜிட்டல் மீடியா பேஸ்டு பாலியல் தொந்தரவு வரவே கூடாது அப்படின்னு நினச்சோன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் நிறைந்த காணொளி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம், பள்ளி மாணவர்களாக இருக்கலாம், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் யூடியூப்பில் இருந்துச்சுன்னா இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. அதோடு நில்லாமல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வேண்டுதலோடு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சரியா? இப்போ என்ன அப்படின்னா, நிறைய கல்லூரிகளில் பள்ளிகளில் மாணவர்களோடு ஆசிரியர் பெருமக்களோடு உரையாடுகிற பணிபுரிகிற வாய்ப்பு எனக்கு இருக்கிறதுனால ஐ ஆல்வேஸ் யூஸ் டு பில்ட் அ ஃப்ரேம் ஒர்க். ஒரு ஃப்ரேம் ஒர்க் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், இப்போது பேசிக்கலாக அடிப்படையாக மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் நீங்கள் பார்க்க முடியுதா வீடியோவில்? ரெட் கலரில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரிலன்னா வேறு கலரில் எழுதுகிறேன். இதை எரேஸ் பண்ணிட்டு இது எப்படின்னு பார்க்கலாம், சரியாக வருதான்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்தாங்கன்னா அந்த மாணவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய இரண்டு முக்கியமான புள்ளிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்களும் அவர்களுடைய ஆசிரியர் பெருமக்களும். ஒரு முக்கோண வடிவத்தில் அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட டாப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளோட பேஸ் ஒரு பிரமிட் மாதிரி, அதனோட பேஸில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு சைடில் பேரண்ட்ஸ், ரைட், பெற்றோர்கள், இன்னொரு சைடில் டீச்சர்ஸ், பள்ளி கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்முடைய மாணவ செல்வங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய இரண்டு அடிப்படை அடித்தளங்களும், இந்த பிரமிடோட பேஸ் இருக்குங்களா, பேஸ்மெண்ட், ஒன்று பேரண்ட்ஸ், இன்னொன்று டீச்சர்ஸ். இந்த ரெண்டுமே மிகச்சரியான முறையில் ஆழமாக உறுதியாக அமைக்கப்படவில்லை, கட்டமைக்கப்படவில்லை நம்ம சமுதாயத்தில் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இல்லைங்களா? நிறைய பேரண்ட்ஸுக்கு பிஸ்னஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வேலைக்கு போகணும், காலையில் சாயந்தரம் வரைக்கும், ஸ்கூல்லையோ காலேஜில் நடக்கிற பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூட வரக்கு நேரம் இல்லை, பயங்கர பிஸியாக இருக்காங்க எல்லோரும். அப்போ அவ்வளோ பிஸியாக இருக்கும் பொழுது எப்படி பிள்ளைகளை வளர்ப்பதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. பசங்க என்ன பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஃபோன் வாங்கியிருக்காங்க, யார் கூட பேசுகிறாங்க, எந்த மாதிரி படத்துக்கு போகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார், எந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்களுக்கு தெரிவதே இல்லை. மாணவர்கள் ஒரு வாழ்க்கையும் பெற்றவங்க இன்னொரு வாழ்க்கையும் வாழ்கிறாங்க. பையனுக்கோ பொண்ணுக்கோ வேண்டிய செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாச்சு, துணிமணி வாங்கி கொடுத்தாச்சு, ஷூ வாங்கி கொடுத்தாச்சு, பாக்கெட் மணி கொடுத்தாச்சு, ஜீன்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு, எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, பணம் கொடுத்தாச்சு, பொருள் கொடுத்தாச்சு, காலேஜ் சேர்த்தியாச்சு. இதோட பிள்ளை வளர்ப்பு முடிந்து விட்டது என்று நினைக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைகளோட நேரம் செலவிட்டு அவர்களோட உணவருந்தி பேசி பழகி இன்றைக்கி என்ன ஆச்சு, ஸ்கூலில் இன்றைக்கி காலேஜில் என்ன பண்ணீங்க, என்ன படத்துக்கு போனீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார், எப்போ வீட்டுக்கு கூட்டு வர்ற, அந்த மாதிரியான பல விஷயங்களை பிள்ளைகளோடு உட்கார்ந்து மனம் விட்டு பேசி குடும்பமாக ஒன்றாக நெருங்கி இருக்கிற பந்தம் ஏற்படுத்துகிற வழிமுறைகள் இன்றைக்கு இல்லாததுனால இந்த பேரண்ட்ஸ் அப்படிங்கிற பேஸ் ரொம்ப வீக்காக இருக்குது.
இது ஒரு சைட்லங்க. இன்னொரு சைடில் ஆசிரியர் பெருமக்கள், நம்ம பேரண்ட்ஸ் தான் பெரும்பாலும் என்ன பண்ணிட்டோம், ஆசிரியரை மார்க் ஸ்கோரிங் மெக்கானிசமை மாற்றிட்டோம். நம்ம என்ன சொல்கிறோம், எத்தனை பேரண்ட்ஸ் வந்து என்னுடைய பையன் நல்லவனாக வளரணும், என்னுடைய பொண்ணு நல்லவனாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எத்தனை பேரண்ட்ஸ் வந்து என்னோட பையனோ பொண்ணோ 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். யாராவது ஸ்கூலில் வந்து டீச்சரை பார்த்து என்ன பண்ணிடுவீங்கன்னு தெரியாது, என் பையன் நல்லவனாக வளரணும் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை, என் பையன் நிறையா மார்க் வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறோம். அப்படி சொன்னதுனாலேயே என்னாச்சுன்னா, காலப்போக்கில் பள்ளிக்கூடங்களும் ஆசிரியர்களும் மதிப்பெண்களை எடுக்க வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களே தவிர, அதை தாண்டி ஹியூமன் எஜுகேஷன், வேல்யூ எஜுகேஷன், மாரல் சயின்ஸ், வாழ்வியல் சார்ந்த நல்லொழுக்கமெல்லாம் இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடங்களில் சொல்லித் தருவதற்கு நேரமே கிடையாது. நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிள்ளைகள் வளர்ப்புக்கு யார் பொறுப்பு அப்படின்னு. நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, பள்ளிக்கூடங்களும் ஆசிரியர்களும் பாடங்களை சொல்லித்தர வேண்டும், குடும்பங்களும் பெற்றோர்களும் வாழ்வியல் நெறிமுறைகளை சொல்லித்தர வேண்டும். இந்த ரெண்டையும் சொல்லி கொடுத்துருந்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக தாங்கி பிடிச்சி மேலே வருவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ட்ரையாங்கிள் ரொம்ப வீக்காக இருக்குது. பேரண்ட்ஸும் வீக்காக இருக்காங்க, ஸ்கூல்ஸும் வீக்காக இருக்குது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கான்டெக்ஸ்ட். இதை தாண்டி ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளை சுற்றி ஒரு பெரிய வட்டம் இருக்கிறது இல்லையா, லார்ஜ் சர்க்கிள். இந்த வட்டம் தான் சமுதாயம், சமூகம், வேர்ல்டு அரவுண்ட் அஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வட்டத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சினிமா இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, அப்புறமா வந்து டிக்டாக் மியூசிக்கல் இருக்குது, ட்ரக்ஸ் இருக்குது, டாஸ்மாக் பார் இருக்குது, நண்பர்கள் இருக்கிறாங்க, புத்தகங்கள் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. கிரிக்கெட், ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இப்போது. ஸோ இந்த ட்ரையாங்கிள், இந்த முக்கோணம் வீக்காக இருக்கிறதுனால பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் இந்த பசங்களை இழுத்து பிடிப்பதற்கு அவங்க சரியாக இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டு மேக்னெட்டும் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இளைஞர்களை இழுத்து கொள்கிறது இந்த வெளிவட்டம். சமூகம் என்கிற வட்டம் இருக்கிறது இல்லைங்களா, போர்னோகிராஃபி, நிர்வாண வீடியோக்கள் பார்ப்பது இன்றைக்கி பல பசங்களோட ஃபுல் டைம் ஜாபாக இருக்குன்னு சொல்கிறாங்க ரிசர்ச்சில். 10ல் 7 பாய்ஸ் அண்ட் மென் ஆர் அடிக்டட் டு சி போன் அப்படிங்கிறது ரிசர்ச் ப்ரூவன் டேட்டா. இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு நம்முடைய மாணவர்கள் மத்தியில் இந்த காம எண்ணங்களை மீண்டும் 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 கொண்டு வந்து ஆழமாக ஆங்கர் பண்ணி சைக்கலாஜிக்கலாக உள்ள வச்சுருக்கோம். அதனாலேயே வந்து அவனுடைய மனம் அலைபாய்கிறது, கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வட்டம், இந்த சர்க்கிள் வந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் சர்க்கிளாக இருந்து மாணவர்களை தன்னிடத்தை இழுத்துக்கொள்கிறது. சினிமாக்காரங்களாக இருக்கலாம், சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், யூடியூப் சேனல்ஸாக இருக்கலாம், டிக்டாக் மியூசிக்கலியாக இருக்கலாம், பாடம் அல்லாத, வாழ்வியல் அல்லாத, சமூக நெறி சாராத மற்ற எல்லா விஷயங்களும் இந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்குது. இது வந்து மாணவர்களை ஈஸியாக பிடிச்சி இழுத்துருது. அப்படி இழுத்துறதுனால தான் வந்து நம்முடைய மாணவர்கள் தன்னுடைய பெற்றோர்களிடத்தோ அல்லது ஆசிரியர் பெருமக்களிடத்தோ க்ளோஸ்டாக அட்டாச்சாக இல்லாமல் வேறு எங்கேயோ போய் விழுந்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு பையனோ பொண்ணோ பேரண்ட்ஸோடையோ இல்லை டீச்சர்ஸோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ இமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக பாண்ட் ஆகலைன்னா அவங்கள ஈஸியாக தட்டி பிரித்து எடுத்துகிட்டு போயிட முடியும். அந்த மாதிரியான வேலைகளைத்தான் இப்படிப்பட்ட ஓநாய்கள் செய்கின்றன, திட்டமிட்டு செய்கின்றன. பயங்கர பிளான்டுங்க, வெல் பிளான்டு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி பண்ணுறாங்க. எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னிப்பாக இதை கவனிங்க, பெற்றோர்களும் நல்லா கவனிங்க. இது என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன திட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து அழகான ஒரு ப்ரொஃபைல் ஏற்படுத்துறது. முதல்ல என்னுடைய பைக்கு, காரு, பெரிய ஒரு ஹோட்டலில் போய் நிற்கிற மாதிரி, தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்மகன் என்றும் பயங்கர டீசெண்டான ஒரு ஜென்டில்மேன் போலவும் ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி ஒரு பிம்பத்தை முதல்ல ஏற்படுத்திக்கணும். ஓகேங்களா? அப்படி தான் பண்ணுவான், ஏற்படுத்திப்பான். பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு சமூக வலைத்தளங்களில் யாரெல்லாம் ஈஸியாக பிடிச்சிட முடியும், எந்த பெண்களெல்லாம் டிக்டாக் மியூசிக் ஷேர் பண்ணுறாங்க, மியூசிக்கலி ஷேர் பண்ணுறாங்க, கொஞ்சம் காமம் கலந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க, பொழுதுபோக்கை ஷேர் பண்ணுறாங்க, எந்த நேரமும் ஆன்லைன்லேயே இருக்காங்க வெட்டியாக, அப்படிங்கிற மாதிரி பெண்களை எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்ணுவான், வலை வீசுவான். அந்த வலை வீசுறது எப்படின்னா, ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் முதல்ல ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து ஹலோ ஹை ஹவ் ஆர் யூன்னு கேட்பான்.
நம்ம என்ன பண்ணுவாங்க, பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ டீசெண்டாக இருக்கானே, ஸ்மார்ட்டாக வேறு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி அவனோட ஃப்ரெண்ட் ஆவாங்க ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில். ஃப்ரெண்ட் ஆன அப்புறமா ஜென்ரலாக சேட்டிங் பண்ண ஆரம்பிப்பான். எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன படிக்கிறீங்கன்னு பொதுவான விஷயங்கள் அப்படியே சேட் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொதுவான விஷயங்கள் இருந்து பர்சனலாக உள்ள வருவான். அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர், எவ்வளோ ஹைட் என்ன, வெயிட் என்ன, கொஞ்சம் உடல் சார்ந்த, உள்ளம் சார்ந்த, உளவியல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அப்படியே லீக் பண்ணி ஸ்லோலி அவர்கள் உங்களை நெருங்கி வருவாங்க. அப்படி நெருங்கி வரும்போது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சிக்னல்ஸை கண்டுபிடிச்சி விலகி போயிட்டா அந்த பெண்கள் தப்பிச்சிருவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது புரியறதில்ல. ரொம்ப நல்லவன் நம்பி ஃப்ரெண்ட் ஆகி நிறைய சேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த சேட்டிங் என்ன ஆகும், அப்படியே கொஞ்ச நாள் ஆக நிறைய பர்சனலான ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன், தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்படியே நெருங்கி வரும். அப்படி நெருங்கி வரும்போது நிறைய பெண்கள் வந்து அந்த வயசு காரணமாக, ஹார்மோனல் இம்பேலன்சஸ் காரணமாக அவர்களும் அவர்களை அறியாமலேயே பலவிதமான பர்சனலான ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஸ்மார்ட்டாக ஃபேஸ்புக்கிலேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து he will ask you to give your mobile number. மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்த உடனே என்ன ஆவான், ஃபேஸ்புக்கிலேருந்து இன்ஸ்டால்லேருந்து he will move to வாட்ஸ்அப் இஸ் ஈவன் மோர் பர்சனல். ஃபேஸ்புக்கை விட, இன்ஸ்டாகிராமை விட வாட்ஸ்அப் ரொம்ப பர்சனலானது. நீங்கள் எந்த நேரமும் பயன்படுத்தக்கூடிய விஷயம் இல்லையா. நீங்கள் லாகின் கூட பண்ண வேண்டியதில்லை, ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி மெசேஜ் சர்வீஸ். அப்போ என்ன பண்ணுவான், பெண்களை வந்து இந்த சமூக வலைத்தளங்கள்லேருந்து வெளில கொண்டு வந்து செல்ஃபோன் நம்பர் வாங்கி வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணுவான். வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அங்கே இன்னும் நிறையா டிஸ்கஷன் நடக்கும், நிறையா பேசுவான், ராத்திரியெல்லாம் பேசுவான், விடிய பேசுவான், சேட் பண்ணிட்டே இருப்பான். அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி கொண்டு வருவான். அப்போ என்ன ஆகும், யாரோ ஒருத்தன், எவனே தெரியாது, ஃபேஸ்புக்கில் பார்த்த ஒருத்தன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பித்து அங்கேருந்து வாட்ஸ்அப் வழியே வந்து செல்ஃபோன் நம்பரை கொடுத்து அப்புறம் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண ஆரம்பித்து பர்சனலாக ஃபோன் பண்ணி ராத்திரியெல்லாம் நீண்ட நேரம் பேசக்கூடிய அளவுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அந்த நெருக்கம் வருகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிக்னல். அந்த சிக்னலையாவது கேட்ச் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ஏதோ தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு ஒதுங்கி போகிற பெண்கள் தப்பிச்சுக்கிறாங்க. அங்கேயும் நிறைய பேர் மாட்டிக்கிறோம். அதுவும் தெரியாமல் புரியாமல் என்ன ஆகுதுன்னா அவங்க கூட பேச ஆரம்பித்து நிறையா ஃபோன் பேசுகிறாங்க. ராத்திரியெல்லாம் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தனி ரூமாக இருக்கும், மொட்டை மாடியில் போய் உட்காந்துருப்பாங்க, ஃபோனில் மாட்டிப்பாங்க, ஹலோ கேட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. பெண்கள் ஜாஸ்தி யாரெல்லாம் அதிகமாக வாட்ஸ்அப்பிலும் செல்ஃபோனிலும் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ, ராத்திரி பகலெல்லாம் பேசுகிறாங்களோ, லேட் நைட்லாம் பேசுகிறாங்களோ, அப்படிப்பட்ட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை பெற்றோர்கள் மிக கவனமாக உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான சிக்னல் உங்களுக்கு. அது அவங்களுக்கு புரியாது, நீங்கள் பார்க்க வேண்டிய சிக்னல். நிறைய பேச என்ன ஆகும், ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் பேச ஆரம்பித்து ரொம்ப நெருங்கி வரும்போது அவன் மெதுவாக ஆரம்பிப்பான். என்ன ஆரம்பிப்பான்னா டர்ட்டி டாக். தட்ஸ் வேர் த செக்ஸ் டாக்ஸ் கம் இன். செக்ஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு ஆபாசமான உடல் சார்ந்த விஷயங்கள் பற்றி பகிர்ந்து கொள்வது. ஒரு ஜோக், ஒரு செக்ஸ் ஜோக் அவன் அனுப்புவான், ஒரு செக்ஸ் படத்தை அனுப்புவான். தெரியாமல் ஐம் சாரி, தெரியாமல் அனுப்பிட்டேன், யாருக்கும் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப வேண்டியது உனக்கு தெரியாமல் வந்துருச்சு, ஐம் சாரி அப்படின்பான். நீங்கள் பரவாயில்ல இட்ஸ் ஓகேன்னு சொன்னீங்கனாலே போதும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அனுப்ப ஆரம்பிப்பான். கொஞ்சமாக வந்து பர்சனல் டிஸ்கஷன் என்ன ஆகும்னா, செக்ஸ்டிங் அப்படிங்கிற தனிப்பட்ட பாலுணர்வு சார்ந்த டிஸ்கஷன் நடக்க ஆரம்பிக்கும். அது நடக்க நீங்கள் இன்னும் உடல் சார்ந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் வேறு, வயசு வேறு, ராத்திரி நேரம் வேறு, தனிமையில் செல்ஃபோன் வேறு, இன்னொரு ஆண்மகன் இந்த பக்கம் பேசுகிறது வேறு, எல்லாம் சேர்த்து உணர்ச்சிகளை கூட்டி என்ன ஆகும், உங்களை நீங்கள் அறியாமலேயே அவனோடு நீங்களும் பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் பேச அவன் அதை ரெக்கார்ட் பண்ணுவான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நீங்கள் பேசுகிற அந்தரங்க விஷயங்களை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பான். இது ஒரு ட்ராப், போய் மாட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் அதில் மாட்டிப்பாங்க. அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவான். அதுக்கு அடுத்த ஸ்டெப் இன்னும் நீங்கள் நெருங்கி வரும்போது தான் வந்து முக்கியமான அஸ்திரம் பயன்படுத்துவான். என்ன அஸ்திரம்னா, கேன் யூ ப்ளீஸ் சென்ட் மீ யுவர் பர்சனல் பிக்சர் ஆர் அ வீடியோ. தனிப்பட்ட ஃபோட்டோவையோ இல்லை வீடியோவையோ எனக்கு அனுப்ப முடியுமா? நீ குளிக்கும்போது, உடை மாற்றும் போது, தனிமையில் இருக்கும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோ எனக்கு அதை அனுப்பு, நான் மட்டும்தான் பார்க்குறேன்,
நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன், அதாவது ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லி யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன், ரகசியம், உனக்கு எனக்குமான பயங்கரமான ரகசியம், இது கூட நீ நம்ப மாட்டியா, என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி இமோஷ்னல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு வார்த்தைகள் கேட்டு நம்முடைய பெண்களை சரியாக லாக் பண்ணி இந்த மதிமயங்கின பொண்ணு என்ன பண்ணும், அதுங்களையே தெரியாமல் முட்டாள்தனமாக அறிவு கெட்டு போய் தனிமையில் ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பும், வீடியோ அனுப்பும். என்னைக்கு ஒரு பெண்மணி தன்னுடைய தனிமையில் இருக்கிற படத்தை தன்னைத்தானே படம் பிடித்து ஃபோட்டோவாகவோ வீடியோவாகவோ யாரோ ஒருவனுக்கு அனுப்புகிறாளோ, அடுத்தவனுக்கு அனுப்புகிறாளோ, அந்த அன்னைக்கே முடிஞ்சது இந்த பொண்ணோட வாழ்க்கை. அதை பெண்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அது யாரோ ஒருத்தனாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கட்டின கணவனுக்கு கூட செல்ஃபோன் வழியாக உங்கள் அந்தரங்க படங்களை அனுப்பாதீர்கள். கணவன் மனைவியாக இருந்தால் கூட உங்களுடைய அந்தரங்க நேரங்களை செல்ஃபோன்களில் படம் பிடிக்காதீர்கள். மிகப்பெரிய ஆபத்து இது. நீங்கள் எடுக்கிற படம் நீங்கள் டெலிட் பண்ண கூட ஃபோனில் இருந்து போயிடாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த ஃபோனை கொண்டு போய் நீங்கள் சர்வீஸ் பண்ண கொடுத்தீங்கன்னா அங்கே அத்தனையும் திரும்பி எடுத்துட முடியும் சர்வீஸ் சென்டரில். ஸோ எவ்ரிதிங் தட் இஸ் டேக்கன் இன் த மொபைல் ஃபோன் இஸ் இன் த மொபைல் ஃபோன் ஃபார் எவர். நீங்கள் எவ்வளோ டெலிட் பண்ணாலும் போகவே போகாது. ஸோ மொமெண்ட் பெண்கள் வீடியோவையோ இல்லை பிக்சரையோ கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல தான் பயங்கரமான ட்ராப். அதை வச்சு தான் நீ என்னை நேரில் பார்க்கவா, எனக்கு செக்ஷுவல் ஃபேவர்ஸ்லாம் கொடு, என் கூட இந்த மாதிரி இரு, நீ திரும்ப திரும்ப பணம் கொடு, எக்ஸ்டார்ஷன், டார்ச்சர், அப்யூஸ் எல்லாம் நடக்கிறது அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த பொள்ளாச்சிமார் சம்பவங்களில் பெண்கள் படம் எடுத்து அனுப்பலை, தனிமையில் வர வச்சு ஆசை வார்த்தை காட்டி தனிமையில் அவனை ஃபோர்ஸ் பண்ணி படம் எடுத்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பெண்களே அவர்களே தெரியாமல் படம் அனுப்புறது நிறையா நடக்குது இன்னைக்கு. நீங்கள் கல்லூரி பள்ளி மாணவியாக யாராக இருந்தாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய தனிப்பட்ட பிக்சரையோ வீடியோவையோ யாருக்கும் செல்ஃபோனில் அனுப்பாதீங்க. அதுக்கு முன்னாடி செல்ஃபோனில் முதல்ல படம் பிடிக்காதீங்க. செல்ஃபோனில் உங்களை நீங்களே படம் பிடிச்சி பார்த்து என்ன ஆக போகுது? கண்ணாடியில் போய் பார்த்துக்கோங்களேன், வேற என்ன உங்களுக்கு வேணும்? பாத்ரூமில் மிரரில் போய் see yourself, admire your, என்ன எவ்வளோ அழகாக இருக்கேன், உடம்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களை நீங்களே அட்மையர் பண்ணிக்கோங்க. வேறு எவனும் உங்களை அட்மையர் பண்ண வேண்டியது கிடையாது. முதல் யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் பெண்கள் யாராக இருந்தாலும் தனிப்பட்ட பர்சனல் பிக்சர்ஸ் செல்ஃபோனில் படம் பிடிக்காதீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, நிறைய பெண்கள் இந்த தேன் பாத்திரத்தில் விழுகிற தேனி மாதிரி ஒரு தேனி என்ன பண்ணுமா, தேன் சேகரிக்க பூவில் போய் உட்காந்துருக்குமா, தேன் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேன் சேகரிக்க அந்த சுவையிலேயே தன்னை மறந்து போய் அப்படியே தேனில் நழுவி உள்ளே விழுந்து அந்த மலர் மூடினதுக்கப்புறம் உள்ளே இறந்து போயிருமா அந்த தேனி. அந்த மாதிரி யாரோ ஒரு ஆண்மகனோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு நட்பு பாராட்டி அவனோடு சேட் பண்ண ஆரம்பித்து பர்சனலாக பேச ஆரம்பித்து இந்த தேனி மாதிரி தேன் சுவைக்க எப்படி விழுந்து மாய்ந்து போனதோ அதுபோல் நிறைய பெண்கள் அவங்களுக்கே தெரியாமல் இது தேன் அப்படின்னு நினச்சி சுவைக்க உள்ளுக்குள்ளே விழுந்து தன்னுடைய வாழ்க்கையும் கெடுத்து குடும்பத்தையும் சிரமப்படுத்தி வாழ்க்கையை சிரமப்படுத்தி எதிர்காலத்தை சிரமப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆகையினால நண்பர்களே, மாணவர்களே, மாணவிகளே, இளைஞர்களே, பெண்களே எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் இந்த வீடியோ மூலமாக என்ன அப்படின்னா, முக்கியமாக சமூக வலைத்தளங்களில் நீங்கள் யாரோடு பேசும்போதும் அவர்கள் என்ன பேசுகிறாங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிங்க. அந்த சிக்னல்ஸை கவனிச்சுட்டு நீங்கள் உஷாராகவும் தயாராகவும் இருந்து கொள்ளுங்கள். அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்களை யாராலையும் டிஜிட்டல் மீடியா மூலமாக சைபர் ஸ்பேஸ் மூலமாக டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது, அப்யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் நாம் தான் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதோடு கூட இந்த முக்கோணத்தில் அடிப்படையில் இருப்பது பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் தான், ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி. ஆகையினாலே அன்பிற்கினிய பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளோடு நிறைய நேரத்தை செலவிடுங்கள். ஒன்றா சாப்பிடுங்க, ஒன்றா கடை கூட்டுப்பாங்க, ஒன்றா ஸ்கூலில் ட்ராப் பண்ணுங்கள், காலேஜுக்கு அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் போய் பாருங்கள், பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார், செல்ஃபோனில் என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பின்னாடி போய் மானிட்டர் பண்ணுங்கள், ட்ரபிள் பண்ணுங்கள், டார்ச்சர் பண்ணுங்கன்னு சொல்லலை. அவங்களுக்கு உண்டான ஃப்ரீடம் கொடுங்க. ஆனால் அந்த ஃப்ரீடம் சரியான ஃப்ரீடமாக இருக்கணுங்கிறது பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும், டீச்சர்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஆகையினாலே
தமிழகத்தில் எந்த நகரத்திலும் இனி வரும் காலங்களில் இது போன்ற தொல்லைகளில் யாரும் சிக்காமல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.